ஆயில் புல்லிங் பண்ணிடுங்க. நிறைய பதிவுகள் நம்ம வந்து சொல்லிட்டு வரோம். ஆயில் புல்லிங் அந்த ஒரு ஒரு விஷயம் ஏகப்பட்ட நோய்களை உங்களுக்கு வந்து குணப்படுத்தும். தினம்தோறும் பண்ணிக்கலாம். வாயில் புண்ணு வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க தான் பண்ணணுமா? கிடையவே கிடையாது. உங்களுக்கும் வாயில் வயிற்றுல புண்ணு வராமல் இருக்கணும்னாலும் பண்ணுங்கள், பெட்டர். தினம்தோறும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் ஆயில் புல்லிங் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து புண்ணு வரக்கூடாதுன்னு பாதுகாக்க நினைக்கிறவங்க செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் ஆயில் புல்லிங் பண்ணுங்கள் தினந்தோறும் காலை எழுந்தவுடன். ஒருவேளை உங்களுக்கு வாய் ஃபுல்லாக புண்ணு இருக்குதுங்க, ஓகேங்களா, அல்லது ஏதோ ஒரு இடத்துல இருக்குதுங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 10 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் நல்லா அப்படியே வந்து காக்லிங் பண்ணுங்கள். காக்லிங் பண்ணி கொப்பளிச்சு எல்லா பக்கமும் போக வச்சு துப்பிடுங்க. தேங்காய் எண்ணெயில் நீங்கள் தினம்தோறும் ஆயில் புல்லிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் பண்ணுங்கள். 10 நாளில் உங்களுக்கு சரியாயிரும். சரியானதுக்கப்புறமும் திரும்ப ஒரு 10 நாள் பண்ணுங்கள். அதான் 20 days வந்து பண்ண சொல்கிறேன். பண்ணுங்கள். வாய் புண்ணும் உங்களுக்கு சரியாயிரும். இதன் மூலமாக உங்களுடைய வயிற்று புண்ணும் சரியாகும். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 ml கோகனட் ஆயில் அப்படியே டைரெக்டாக வந்து வாயில் லேசாக கொப்பளிச்சு உறிஞ்சு குடிச்சிருங்க. அது உங்களுடைய வயிற்று புண்ணை ஆற்றுறதுக்காக, ஏன்னா அந்த த்ரோட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்ணை ஆற்றுறதுக்காக. அது மாதிரி மட்டும் பண்ணுங்கள். டெய்லி பண்ணிட்டே வாங்க. எவ்வளோ நாளுங்க பண்ணலாம்? எவ்வளோ நாள் வேணாலும் பண்ணலாம்.